teaching on the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்த நம்முடைய போதனையை தொடர மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். We began with looking at the titles and symbols of the Holy Spirit in order to understand this unseen person through the titles and symbols used for him in the Bible. காண முடியாத பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ளும்படியாய் வேதத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டப்பெயர்கள், சின்னங்கள் இவற்றை படித்தோம். அவற்றின் மூலமாக அவரை குறித்து படிக்க நாம் முற்பட்டோம். And then we saw how he's been the great enabler, the one who worked in the lives of people to enable them to do a particular task or function. பிறகு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர், பலன் கொடுக்கிறவர் என்று நாம் படித்தோம். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க எப்படியெல்லாம் அவர் மக்களுக்கு பலன் கொடுத்தார், உதவி செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். We not only covered it all the way to the Old Testament, but also came into the New Testament portions of Scripture and talked about John the Baptist, Elizabeth, Zachariah, Mary, and Simeon, and all of them, and how the Holy Spirit worked in them, though temporarily, to accomplish a particular task, to enable them to accomplish a particular task or function. பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் அவர் உதவி செய்தார் என்று படித்தது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் எப்படி குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கும்படியாய் யோவான் ஸ்நானகன், சிமியோன், மரியாள், எலிசபெத் போன்றவர்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்தார். தற்காலிகமாக அவர் மீது இறங்கி வந்து அந்த காரியங்களை நிறைவேற்றினார் என்பதை நாம் படித்தோம். Now last week we began to look at Jesus himself and how his own life was enabled by the Holy Spirit. கடந்த வாரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படித்தோம். எப்படி அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய உதவியும் பலனும் இருந்தது என்பதை பார்த்தோம். We talked about that event of the descent of the Holy Spirit upon Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கி வந்தாரே, அந்த சம்பவத்தை நாம் படித்தோம். I made several observations to just show us that how that it is far greater and different from the other instances of the Holy Spirit coming upon other people in the Old Testament and in the New Testament portions of Scripture. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே மற்றவர் மீது இறங்கி வந்தாரே, அந்த சம்பவங்களுக்கும் பிறகு இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கி வந்த சம்பவத்துக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை கடந்த வாரம் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். That is why we made those 9 observations that we made last week about the descent of the Holy Spirit upon Jesus after his baptism in water. ஆகவே தான் இயேசுவானவர் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த சம்பவத்தை படித்தபோது 9 காரியங்களை கடந்த வாரம் நாம் கவனித்தோம். Now today we are going to continue to talk about how Jesus began his ministry empowered by the Holy Spirit, led by the Holy Spirit. இன்றைக்கு எப்படி இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்பதை பார்க்க போகிறோம். We need to study these things in order to really comprehend what the Holy Spirit is all about. பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பிறகு இந்த அனைத்து காரியங்களையும் நாம் படிக்க வேண்டும். You see, only when we understand what the Holy Spirit does in the life of people, then we will have the hunger and thirst for the Holy Spirit in our own life. பரிசுத்த ஆவியானவர் மக்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொள்ளும் போதுதான் பிறகு அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்ற ஒரு பசி தாகம் நமக்குள்ளே உருவாகும். And here we look at Jesus coming into this world and living as a man. இங்கே இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் வந்து இந்த உலகத்திலே வாழ்வதை நாம் பார்க்கிறோம். And he did the things that he did in this world and lived his life and ministered not as God really, even though he was God. He put it aside for a moment and lived as a man and lived in the power of the Holy Spirit, like everyone else would have to live in the power of the Holy Spirit. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தேவனாய் இருந்தாலும் கூட தற்காலிகமாக தான் தேவன் என்பதை அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற எல்லா சராசரி மனிதர்களைப் போல பரிசுத்தாவியின் உதவி, பரிசுத்தாவியின் பலன் இவற்றை கொண்டுதான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். தாம் செய்த எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். That is why when Peter talks about him in Acts chapter 10 verse 38, ஆகவே தான் அப்போஸ்தலர் 10:38 அவரை குறித்து பேதுரு சொல்லும்போது, that God anointed Jesus of Nazareth and therefore he went around healing all that were sick and oppressed and so on. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆகவே அவர் சென்று புறப்பட்டு போய் எல்லாரையும் சுகமாக்கினார் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். We must understand that Jesus did his ministry as a man filled with the Holy Spirit. இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்த ஒரு மனிதனாகத்தான் தம்முடைய ஊழியத்தை செய்தார் என்பதை நாம் மறக்க கூடாது. The presence and the power and the enabling of the Holy Spirit was very important to him, very much needed for him. இயேசுவுக்கு பரிசுத்தாவின் பிரசன்னமும் உதவியும் வல்லமையும் பலனும் மிக அவசியமாய் தேவைப்பட்டது. And he did live like that so that we can understand how much we need the Holy Spirit and his power and his anointing
in order to do the work of God in this world. இந்த உலகத்திலே தேவனுடைய வேலையை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் நமக்கு எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக தான் இயேசுவானவரும் அப்படியே வாழ்ந்தார். I showed you last week how he didn't have to even take baptism. எப்படி அவர் ஞானஸ்நானம் கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கடந்த வாரம் உங்களுக்கு If there is காண்பித்தேன். one person in this whole world that doesn't need a baptism in water, that was Jesus. தண்ணீர் ஞானஸ்நானம் தேவையில்லாத ஒரு ஆள் உலகத்தில் இருப்பார் என்று சொன்னால் அது இயேசுதான். Why? ஏன்? Because everybody that took water baptism under John the Baptist took baptism because they wanted to repent and turn from their sins and give themselves to God. ஏனென்றால் யோவான் ஸ்நானனிடத்திலே வந்து ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனண்டையிலே திரும்ப வர வேண்டியதா இருந்தது. ஆகவே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். So they repented and came. ஆகவே மனம் திரும்பி வந்தார்கள். And as a symbol of that, symbolically they were dipped in the water and brought out. அதற்கு அடையாளமாக தான் தண்ணீரிலே அவர்கள் முக்கி வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். When Jesus came, ஆனால் இயேசு வந்தபோது he didn't have to have repentance. அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. Repentance was not needed. He is a sinless person. அவருக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் பாவமே இல்லாதவர். He didn't need to turn to God because he was God. அவர் தேவனிடம் திரும்ப தேவையில்லை. ஏனென்றால் அவரே தேவனாய் இருக்கிறார். And why did he need baptism? பிறகு அவருக்கே ஞானஸ்நானம் தேவை. John rightly said, no, I shouldn't baptize you. You should baptize me. யோவான் சரியாய் சொன்னான், நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது, நீர்தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று. He recognized who Jesus was. இயேசு யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், let it be so now. சரி இது இன்றைக்கு இப்படி நடக்கட்டும். I am doing this for a purpose. நான் ஒரு நோக்கத்தோடு தான் இதை I செய்கிறேன். want all men to understand how that all need repentance, all need to come to God, all need to turn to God. எப்படி எல்லாருக்கும் மனம் திரும்புதல் தேவை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் தேவனிடம் வர வேண்டும் என்பதை நான் காண்பிக்க போகிறேன். All need their sins washed away. எல்லாருக்கும் அவருடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். To signify that Jesus symbolically as a man took baptism to show all men how they need they need to come to God. எல்லா மனிதரும் தேவனிடம் வர வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக தான் ஒரு அடையாளமாக சின்னமாக இயேசுவை ஞானஸ்நானம் In the எடுத்தார். same way as he lived as a man, he lived under the anointing of the Holy Spirit. அதேபோல அவர் ஒரு மனுஷனாய் வாழ்ந்தபோது கூட பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமையின் கீழாக தான் அவர் வாழ்ந்தார். So that we can look at him and say, if Jesus needed the power and the anointing of the Holy Spirit, then how much more do I need it in order to live a successful life and to do the work of God? தேவனுடைய வேலையை செய்ய வெற்றிகரமாய் வாழ இயேசுவுக்கே பரிசுத்தாவின் வல்லமையும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் தேவைப்பட்டது என்றால் எனக்கு எந்த அளவுக்கு அது தேவை என்று நாம் சொல்வதற்காக தான் அவர் அப்படி செய்தார். So let us look at it now. ஆகவே இதை நாம் இப்போது பார்ப்போம். You know, we saw the descent of the Holy Spirit upon Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்கி வந்ததை நாம் படித்தோம். But now we see the beginning of his ministry, the commencement of Jesus' ministry. இப்போது இயேசுவினுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Turn with me to Luke chapter 4. திருப்போம் லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு. And there in verse 1 itself you will see how that when Jesus began his ministry, he began it by being enabled by the Holy Spirit. இயேசுவானவர் ஊழியத்தை ஆரம்பித்த போதே பரிசுத்தாவின் பலனை பெற்றவராக தான் அதை ஆரம்பித்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். Luke chapter 4 verse 1. லூக்கா 4:1. Then Jesus, being filled with the Holy Spirit, returned from the Jordan and was led by the Spirit into the wilderness. இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். He was led by the Spirit into the wilderness, it says. ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வசனம் You see, சொல்கிறது. that is the first thing that he had happened to him after the Holy Spirit descended upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கின பிறகு அவருக்கு நடந்த முதலாவது காரியம் இதுதான். He was led by the Spirit into the wilderness. அவர் வனாந்தரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். And then we read in verse 14. பிறகு 14ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? You know, in between verse 1 and 14 you have the temptation of Jesus by the devil. இந்த 2ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை இயேசுவை எப்படி பிசாசு சோதித்தான் என்று அதை பற்றி வாசிக்கிறோம். But now you read in verse 14. ஆனா இப்போது 14ஆம் வசனத்திலே Then Jesus returned in the power of the Spirit to Galilee, and the news of him went through all the surrounding region. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. Now I want you to notice something. இங்கே ஒன்றை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். The Spirit of God came upon him on the day of his baptism. தேவ ஆவியானவர் அவர் ஞானஸ்நானம் எடுத்த அன்றைக்கு அவர் மேல் இறங்கினார். And immediately he was faced with a conflict with Satan himself. உடனடியாக பிசாசோடு கூட அவர் ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. He is now demonstrating to us how the Spirit of God enables us to take full and total victory over the devil. எப்படி தேவ ஆவியானவர்
பிசாசன் மீது நாம் முழுமையாய் பூரணமாய் வெற்றி அடைய நமக்கு பலன் கொடுக்கிறார் என்பதை இயேசு இங்கே நிரூபிக்கிறார். This passage of the temptation of Jesus by the devil is a wonderful passage. இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட இந்த பகுதி அற்புதமான ஒரு பகுதி. As you know, 3 times he tempts him. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 3 முறை அவர் சோதிக்கப்படுகிறார். First time the devil said to him, if you are the son of God, command this stone to become bread. முதலாவது பிசாசு அவரை பார்த்து சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்று. You see, if an ordinary man was tempted like this, it's very easy to get out of this temptation, because we would turn to the devil and say, no, I can't do this, get away devil from me. சாதாரண மனிதர்களை பிசாசு வந்து இப்படி சோதித்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அது சுலபமா மேற்கொண்டிருக்கலாம். ஏன்னா அவரால ஒரு கல்லை அப்பமாக்க முடியாது, அவ பிசாசே போன்னு சொல்லியிருப்பான். But Jesus is God and he can turn the stone into bread. ஆனால் இயேசுவோ தேவனா இருக்கிறார், அவரால் கட்டாயம் இந்த கல்லை அப்பமாக்க முடியும். But he will not do it because the devil says. ஆனால் பிசாசு அதை சொல்லுகிறபடியினாலே அவர் அதை செய்ய மாட்டார். Because he has not come to do the will of the devil. ஏனென்றால் பிசாசுடைய சித்தத்தை செய்ய அவர் வரவில்லை. He has come to do the will of the Father. பிதாவுடைய சித்தத்தை செய்யவே அவர் வந்திருக்கிறார். He has not come to do these kinds of miracles for the devil. பிசாசுக்காக இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய இயேசு வரவில்லை. Or at the word of the devil. அல்லது பிசாசுடைய வார்த்தையின்படி செய்ய அவர் come வரவில்லை. to do the will of the Father, come and reveal the Father and draw the people to the Father and then die and make atonement for the sins of people. மக்களுடைய பாவங்களுக்காக மக்களுடைய பாவங்களின் பரிகாரத்திற்காக மக்களுக்காக ரத்தம் சிந்தி மரிக்க பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிதாவை மக்களுக்கு வெளிப்படுத்ததான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். So in this conflict with the devil, the Holy Spirit is with him. ஆகவே பிசாசோடு நடந்த இந்த போராட்டத்திலே இயேசுவுடன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். You see there how the Holy Spirit helped him. எப்படி ஆவியானவர் அவருக்கு உதவி செய்தார் என்பதை நீங்களே பார்க்கலாம். You see, the immediate answer that Jesus gave to the devil was, man shall not live by bread alone but by every word that proceeds out of the mouth of God. பிசாசுக்கு இயேசு கொடுக்கிற உடனடி பதில் என்ன? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Where did he get that from? இது எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது? It is a direct quotation from Deuteronomy chapter 8. உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசுவானவர் இதை மேற்கோள் காட்டுகிறார். Simply quoting a verse from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை இயேசு எடுத்து சொல்லுகிறார். You see, the Holy Spirit who is in us and who works through us helps us always by helping us to apply the word of God in our situations. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தும்படியாய் நமக்கு உதவி செய்கிறார். See, when we say the Holy Spirit will help us, many people get the idea, well, I need the Holy Spirit, I don't need the word. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் என்று சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள்? சரி, பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு வேணும், வசனம் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். That is traditionally the great blunder that a lot of Pentecostal people have made, because they have emphasized the Holy Spirit so much, but they have left the word and not given place to the word. பாரம்பரியமாய் பெந்தெகோஸ்தே ஆட்கள் செய்த மிகப்பெரிய தவறு இதுதான். பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் வலியுறுத்தி விட்டு வசனமே வேண்டாம் என்று அவர்கள் தள்ளிவிட்டார்கள். There is nothing wrong with their emphasis upon the Holy Spirit, but there is something wrong in their neglect of the word of God. பரிசுத்த ஆவியானவரை வலியுறுத்தி பேசினதிலே எந்த தவறும் இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தார்களே அதுதான் மிகப்பெரிய தவறு. So we need to see how today that the Spirit of God works through the word of God. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் எப்படி தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கிரியை செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். Jesus was the man of the word and the man of the Spirit. இயேசு பரிசுத்த ஆவியுடைய மனிதனாய் இருந்தார், அதே சமயத்திலே வார்த்தையை உடைய மனிதனாய் இருந்தார். He knew what the word said. வசனம் என்ன சொன்னது என்று அவருக்கு தெரியும். But the Holy Spirit right at that moment took the word of God that was already there and helped him to apply it to this particular situation. ஆனால் அவருக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவர் என்ன வசனத்தை பயன்படுத்த வேண்டுமோ அந்த வசனத்தை அவருக்கு எடுத்து கொடுக்கிறார். You see, this is the great helper that is working in all of us. பரிசுத்த இப்படிப்பட்ட உதவியாளராகிய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம எல்லாருக்குள்ளும் கிரியை செய்கிறார். He helps us to take the word of God and apply it to our situation. தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்முடைய சூழ்நிலையிலே பயன்படுத்தும்படி செய்கிறார். The word of God is not some kind of a theory we just hear and just put it in the shelf. தேவனுடைய வார்த்தை என்பது வெறும் தியரி அல்ல, கேட்டுவிட்டு அப்படியே ஷெல்ஃப்ல வைத்து விட்டு போவதற்கு. It is something to be used every day in all our conflicts, in all of our struggles, in all our life's problems. இதை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வருகிற போராட்டங்களிலே பிரச்சனைகளிலே மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பயன்படுத்த வேண்டும். And the Spirit of God is doing exactly that. தேவ ஆவியானவர் அதை தான் இங்கே செய்கிறார். What does he do? அவர் என்ன செய்கிறார்? He quickens the word into us. வசனத்தை அவர் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிறார். When we are dismayed, when we are troubled, when we don't know what to do, immediately the Spirit of God takes the word of God and quickens it into us in a fresh way. நாம் திகைத்து போய் கலங்கி போய் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கும்போது
தேவனுடைய வார்த்தையை தேவ ஆவியானவர் எடுத்து புதிதான விதத்திலே நமக்குள்ளே அதை உயிர்ப்பிக்கிறார். That becomes the answer for our problem. நம்முடைய பிரச்சனைகளுக்கு அதுவே பதிலாய் மாறி That விடுகிறது. gives us the strength to overcome. அது மேற்கொள்ளக்கூடிய பலனை அது நமக்கு கொடுக்கிறது. That is exactly what happened to Jesus. இயேசுவுக்கு சரியாய் அதுதான் நடந்தது. The second temptation was that the devil took him to the pinnacle of the temple and told him to jump from there. இரண்டாவதாக தேவாலயத்தின் உப்பரிக்கின் மீது அவரை கொண்டு சென்று அங்கிருந்து குதியும் என்று பிசாசு அவரை சோதிக்கிறான். And Jesus once again used the word of God. இயேசு மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். You know, he quoted again from Deuteronomy 8. மறுபடியும் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். And the last temptation was how that he showed the kingdoms of this world and said, you fall down and worship me and I'll give you all this kingdom. கடைசியாக உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவர் காண்பித்து நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் அப்போது இவை எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். Once again Jesus uses scripture from Deuteronomy 8. மறுபடியும் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து தான் வசனங்களை இயேசு பயன்படுத்துகிறார். The Spirit of God enabled him to apply the scripture in that situation. தேவ ஆவியானவர் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவர் வேத வாக்கியங்களை பயன்படுத்தும்படி உதவி செய்கிறார். Some of us think that reading Deuteronomy and such books are tedious. நம்மள சிலர் நினைக்கிறோம் உபாகமம் போன்ற புத்தகங்களை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்று. Some of us even think that just to say the name Deuteronomy or Leviticus is a challenge. நம்மில் சிலர் லேவியராகமம் உபாகமம் இந்த பேரை சொல்வதே பெரும் போராட்டமா இருக்கு நமக்கு. We think, well, it's a tedious book. It's got a lot of details. இதெல்லாம் ரொம்ப கடினமான புத்தகங்கள், நிறைய விவரங்கள் இருக்குன்னு Too நினைக்கிறேன். many stories, long stories. நிறைய கதைகள், பெரிய பெரிய கதைகளா இருக்கு. What good is it for me? இது எனக்கு எந்த விதத்துல நன்மை There's கொடுக்கும்? nothing really exciting there. There's nothing really wonderful there. அவ்வளவு உற்சாகமூட்டக்கூடிய அற்புதமான காரியங்கள் அவ்வளவு ஒண்ணும் இல்லையே இங்க. You know, let's go to the New Testament. they புதிய say. ஏற்பாட்டுக்கு செல்வோம் அப்படின்றாங்க. We don't need the Old Testament. பழைய ஏற்பாடு தேவையில்லை. But let me tell you, my friend, Jesus used just the scripture from this book of Deuteronomy chapter 8, which we consider sometimes not so important, and won the victory against devil himself. சில சமயத்திலே அவ்வளவு முக்கியம் இல்லை என்று நாம் கருதுகிற இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து தான் இயேசு வசனங்களை எடுத்து அதை வைத்துக்கொண்டு பிசாசையே ஜெயித்தார். The Holy Spirit helped him to do that. பரிசுத்த ஆவியானவர் அவர் அப்படி ஜெயிக்க உதவி செய்தார். This is the work of the Holy Spirit. The Holy Spirit works in conjunction with the word. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. பரிசுத்த ஆவியானவர் வசனத்துடன் இணைந்து செயல்படுகிறார். If you don't have the word in you, then the Holy Spirit has nothing to work with. உங்களுக்குள்ளே வசனம் இல்லை என்று சொன்னால் பிறகு ஆவியானவர் இசைந்து வேலை செய்வதற்கு அங்கே ஒன்றும் The இருக்காது. word and the Holy Spirit always go together. வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் எப்போதும் இணைந்தே செல்லுகிறார்கள். You see, if you have the word in you, then the Spirit of God will bring up that word and help you to apply that word and use that word in the right way. உங்களுக்குள்ளே வசனம் இருக்கும் என்று சொன்னால் பிறகு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளியே கொண்டு வந்து நீங்கள் அந்த சூழ்நிலையில அதை பயன்படுத்தும்படி செய்வார். And here we see Jesus as a man in conflict with Satan and winning the victory through the Holy Spirit and the word of God. இங்கே மனுஷனாகிய இயேசு பிசாசோடு கூட நடக்கிற போராட்டத்திலே பரிசுத்தாவின் உதவியோடும் தேவனுடைய வார்த்தையின் உதவியோடும் ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that again in the book of Revelation. திரும்பவும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் அதை பார்க்கிறோம். In Revelation chapter 12 we see that. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே Verse நாம் அதை 11 பார்க்கிறோம். it's talking about how the saints overcame the devil. அந்த வசனத்திலே எப்படி பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். They overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they did not love their lives to the death. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். You see, the word of God plays a key role in victory over Satan. தேவனுடைய வார்த்தை பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது. And the Holy Spirit plays a key role in making the word real to us. அந்த வசனத்தை நமக்கு நிஜமாக்கி கொடுப்பதிலே பரிசுத்த ஆவியானவர் முக்கியமான பங்கை ஆற்றுகிறார். If the Holy Spirit is not at work in you, the word will mean nothing to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் பிறகு வசனம் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, அர்த்தமில்லாததா இருக்கும். That is why in so many homes, in Christian homes, there is Bible today. There are religious people, they read it and they go to church, they carry it and they dust it and they kiss it and they do all kinds of things, but it's no good for them. ஆகவே தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகளிலே வேதத்தை வைத்திருக்கிறார்கள், வேதத்தை முத்தமிடுகிறார்கள், பத்திரமா வைக்கிறார்கள், தூசி தட்டுகிறார்கள், எல்லாம் பக்தியுள்ள ஆட்கள் தான், வாரம் கோயிலுக்கு போகிறவர்கள் தான். ஆனால் வேதம் அவளுக்கு எந்த விதமான உதவியும் செய்வதில்லை. Without the help of the Holy Spirit, the word cannot be effectively understood and applied. பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல்
வசனத்தை சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்ளவோ பயன்படுத்தவோ முடியாது. That is what is proven in these verses. இந்த வசனங்களிலே அதுதான் நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. Jesus had the Holy Spirit come upon him. இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். Now we see Jesus using the word of God in the most effective way. இப்போ இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையை மிகவும் பயனுள்ள ஒரு விதத்திலே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். Now after he overcame the devil, பிசாசை அவர் ஜெயித்த பிறகு the Bible says he returned in the power of the Spirit to Galilee. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று. And he began to minister in the surrounding region. பிறகு சுற்றியுள்ள தேசங்களிலே இடங்களிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். And he taught in their synagogues, being glorified by all. அவருடைய ஜெபஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். You see, he came out of that situation in the power of the Spirit, in overcoming power, realizing the overcoming power. பரிசுத்தாவினுடைய மேற்கொள்ளும் வல்லமை உணர்ந்தவராய் அந்த சூழ்நிலையை ஜெயித்து இயேசுவானவர் இப்போது வந்திருக்கிறார். It is like entering into a great conflict and a great battle and coming out victoriously with a great sense of victory and power. இது எப்படி இருக்கிறது? மிகப்பெரிய ஒரு போரிலே யுத்தத்தில் ஈடுபட்டு வெற்றி பெற்றவராய் நான் வெற்றி பெற்றேன் என்ற உணர்வோடு கூட திரும்பி வருவதை போல இருக்கிறது. The Holy Spirit gives us the sense of power. அந்த பலத்தின் உணர்வை, வல்லமையின் உணர்வை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். So when Jesus came back from the wilderness, came out of the wilderness and entered into doing his work in the ministry, he did it in the power of the Spirit. ஆகவே இயேசுவானவர் வனாந்தரத்திலிருந்து திரும்பி ஊருக்குள்ளே வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த போது பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே அதை செய்தார். And the verse here says in verse 14, the news of him went out throughout all the surrounding region. 14ஆம் வசனம் சொல்கிறது அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. And he taught in their synagogues, being glorified by all. அவருடைய ஜெபஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். Before he even began to teach or began to heal or do anything, before he even actually did any kind of activity, the news about this very special person has begun to spread everywhere. இயேசு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னரே அவர் இன்னும் பிரசங்கம் பண்ணல, சுகமாக்கல, ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் அதற்கு முன்பதாக அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவி விட்டது. You see, because that's the way the verse says there. என்ன அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. After he was baptized, the Spirit came upon him. அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். After the Spirit came upon him, he went into the wilderness to be tempted by the devil. இறங்கின பிறகு அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார். Then came out in the power of the Spirit. பிறகு ஆவியானுடைய பலத்தினாலே வெளியே வந்தார். Then it says the news about him began to spread. பிறகு அவருடைய செய்தி எல்லா இடத்திலும் பரம்பிற்று என்று வசனம் சொல்லுகிறது. Even though he has not done any mighty works or taught anything great, the news of him has already spread everywhere. அவர் மிகப்பெரிய அற்புதம் அதிசயம் எதையும் இன்னும் செய்யவில்லை, எந்த ஒரு காரியத்தையும் உபதேசிக்கவும் இல்லை, என்றாலும் அவரை குறித்த செய்தி எல்லா இடத்திலும் பரம்பிற்று. Some great Bible teachers have noted this and they have said that there was some kind of a thing that was upon Jesus because of the filling of the Holy Spirit that impressed people. சில வேத வல்லுநர்கள் இந்த வசனத்தை கவனித்துவிட்டு என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தாவினாலே இயேசு அந்த அளவுக்கு நிரம்பி இருந்தபடினாலே அதுவே அவருக்குள்ளே அவர் மீது ஏதோ ஒன்று இருந்ததை மக்களுக்கு காண்பித்ததனால தான் அந்த அளவுக்கு அவருடைய கீர்த்தி பரம்பிற்று என்று சொல்லுகிறார்கள். His presence and his demeanor, because of the Spirit's anointing, made a great impression on the people everywhere. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்ததனாலே அவருடைய பிரசன்னமே எல்லாரும் மத்தியிலும் அவருடைய புகழை பரப்பிற்று என்று சொல்லுகிறார்கள். Just without doing anything, just him being there conveyed something of Spirit's power and presence. ஒன்றும் செய்யாமலே இயேசு அங்கே இருந்தாலே போதும், அதுவே ஆவியானுடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் குறித்து எல்லா இடத்திலும் பரவச் செய்தது. Because he was different from all other men. ஏனென்றால் மற்ற எல்லா மனிதர்களை விட ஒரு வித்தியாசமானவராய் இருந்தார். Just imagine what will happen if it happened today. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? If none of us had the Holy Spirit, நம்மிலே யாருக்குமே பரிசுத்த ஆவி இல்லை என்றால், none of us had the Holy Spirit descend upon us and fill us with power, நம் மீது யார் மீதும் ஆவியானவர் இறங்கி வந்து தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்பவில்லை என்றால், and if none of us know what it is to win a battle against the devil, பிசாசை எதிர்த்து ஜெயிப்பது என்றால் என்ன என்பது நமக்கு யாருக்குமே தெரியவில்லை என்றால், just ordinary human beings. நாம் எல்லாரும் சாதாரண மனிதர்களை போல இருக்கிறோம். But there is one among us, one person among us who had the Holy Spirit descend upon him, and then he battled against the devil and won the great victory. ஆனால் நமது மத்தியிலே ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், அவர் பிசாசை எதிர்த்து ஜெயித்து வெற்றி கண்டவராய் இருக்கிறார்.
and he is now walking among us. அவர் இப்போது நமது மத்தியிலே நடமாடுகிறார். Would you be able to tell a difference? அப்படி இருக்கும்போது வித்தியாசத்தை சொல்ல முடியுமா? Would you be able to tell a difference between this man and all the rest of the others? இந்த மனிதருக்கும் மற்ற எல்லாருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல முடியுமா? If we all had no Holy Spirit, and if this person who had the Holy Spirit and this power walked in among us, would you be able to tell the difference? நம்மிடத்தில் யாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்து இயேசு நம் மத்தியில் இருக்கிற ஒருவருக்கு மாத்திரம் பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை பிரசன்னம் இருக்கும் என்றால் வித்தியாசத்தை சொல்ல முடியுமா முடியாதா? I believe certainly we can tell. நிச்சயமா சொல்ல முடியும், நான் நம்புறேன். As soon as we see that person, as soon as that person's presence is there, you will feel something about it. அவரை பார்த்த உடனே அந்த மனிதர் அங்கு வந்த உடனே நீங்கள் ஒரு காரியத்தை உணர முடியும் என்று நான் நம்புகிறேன். There will be a marked difference because none of them were like him. He was special. ஒரு எடுத்துக்காட்டான விதத்திலே வித்தியாசம் இருக்கும். ஏனென்றால் நம்மள ஒருவருக்காகிலும் அது போல இல்ல, ஆனால் அவரோ விசேஷமானவராய் இருக்கிறார். But then he began to teach. அது பிறகு அவர் போதிக்க ஆரம்பித்தார். And when he began to teach in their synagogues, he was glorified by all. That means his fame further spread. அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்த போது அவருடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவிட்டு எல்லாராலும் அவர் புகழப்பட்டார். Everybody praised him. எல்லாரும் அவரை புகழ்ந்தார்கள். People said, my goodness, we were astonished at the way this person teaches. இந்த மனிதர் போதிக்கிறதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் என்று சொன்னார்கள். You know, I don't know about you, I have heard some Jewish preachers. உங்களை பத்தி எனக்கு தெரியல, ஆனா ஒரு சில யூத பிரசங்கிமார்களுடைய செய்திகளை நான் The கேட்டிருக்கேன். Jewish people generally are very intelligent people. யூதர்கள் வழக்கமாகவே கொஞ்சம் ரொம்ப புத்திசாலிகள். Some of the biggest professors in the universities all over the world, in the best universities, are Jewish people. உலகத்திலே தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கிற சில சிறந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே யூதர்களாக தான் இருக்கிறார்கள். Very highly intelligent people. அந்த அளவுக்கு அதிகமாய் புத்திசாலிகளா And இருக்கிறார்கள். I had the opportunity to hear some people, preachers who were Jewish rabbis. சில யூத ரபிகளுடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. And I have also heard some preachers who were Jewish rabbis and got converted and became Christians. முன்ன யூத ரபிகளா இருந்து பிறகு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாய் வந்து பிரசங்கித்த சில ஆட்களுடைய பிரசங்கத்தையும் கேட்டிருக்கிறேன். Every time I heard a Jewish person preach, he was extremely talented, extremely knowledgeable, and it was so good. ஒவ்வொரு முறையும் ஒரு யூதர் பிரசங்கிப்பதை கேட்கும்போது அந்த அளவுக்கு அவருக்கு தாளந்து இருப்பதையும் அந்த அளவுக்கு சிறப்பாய் பிரசங்கிப்பதையும் பார்க்க முடியும். They were not ordinary people. சாதாரண ஆட்கள் அல்ல. They were very good in what they were doing. நான் செய்கிற காரியத்திலே கை திறந்தவர்கள். But there was a difference between what Jesus did and what they did. ஆனால் இயேசு செய்த காரியத்துக்கும் அவர்கள் செய்த காரியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. In every synagogue there was teaching going on. ஒவ்வொரு ஜெபாலயத்திலும் உபதேசம் இருந்து வந்தது. But when Jesus taught, he taught by the power of the Holy Spirit. ஆனால் இயேசு போதித்த போதோ பரிசுத்தாவின் பலத்தினாலே வல்லமையினாலே போதித்தார். And that was felt, and the people were touched by it and changed by it. இதை மக்கள் உணர்ந்தார்கள், அதனால் தொடப்பட்டார்கள், அதனால் மாற்றப்பட்டார்கள். And then you turn to verse 18. You come down a little more. அப்படியே தொடர்ந்து 18ஆம் வசனத்துக்கு வருவோம். This is just a continuation. அந்த தொடர்ச்சி அப்படியே. You know, he goes into a synagogue in his own hometown. அவர் தன்னுடைய சொந்த ஊரிலே ஒரு ஜெபாலயத்துக்குள்ளே The பிரவேசிக்கிறார். town where he had grown up, Nazareth. அவர் வளர்ந்த அந்த நாசரேத்து ஊரிலே. And he goes into a synagogue and opens the book of Isaiah and reads a particular passage. அவர் ஜெபாலயத்துக்கு சென்று ஏசாயா புத்தகத்தை திறந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசிக்கிறார். What does he read? அவர் என்ன He வாசிக்கிறார்? says, the Spirit of the Lord is upon me because he has anointed me to preach the gospel to the poor. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். What he is doing now is that he is declaring at the very beginning of his ministry, he has just begun it, and he is saying before the people, the Spirit of the Lord is upon me and I am anointed to do this. இப்போது அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இதை செய்யும்படியாக தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார். He says, I am anointed by the Spirit of God to preach and to teach and to heal and to deliver. அவர் சொல்லுகிறார், பிரசங்கிக்கவும் போதிக்கவும் விடுதலையாக்கவும் சுகமாக்கவும் பரிசுத்த ஆவியினாலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். See how conscious he was of the power of God that was upon his life through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவருடைய வாழ்க்கையில் இருந்த தேவனுடைய வல்லமை குறித்த உணர்வு அவருக்கு எந்த அளவு இருந்தது என்பதை பாருங்கள். He entered into ministry in the power of the Holy Spirit. ஆவியானுடைய பலத்தினாலே தான் ஊழியத்துக்குள்ளே பிரவேசித்தார். And when he came out of the temptation in the wilderness, he came in the power of the Spirit. அவர் வனாந்தர சோதனையிலிருந்து வெளியே வந்தபோது ஆவியானுடைய பலத்திலே தான் வந்தார். Now he is declaring before people, yes, I have the power, I've got the Holy Spirit, I've got the anointing to preach, teach and heal and deliver. இப்போது மக்களுக்கு முன் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன். எதற்காக? மக்களுக்கு பிரசங்கிக்க, போதிக்க, விடுதலையாக்க, குணமாக்க.
So what do we see here? ஆகவே இங்கே நாம் என்னத்தை பார்க்கிறோம்? He enters into ministry full of the Holy Spirit. பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் ஊழியத்துக்குள்ளே நுழைகிறார். Like we saw the other day, it was in abundant measure he received the Holy Spirit, without measure. பார்த்தது போல இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் பெற்றிருந்தார். Then he was led by the Holy Spirit. பிறகு பரிசுத்த ஆவியினால் அவர் We நடத்தப்பட்டார். saw how that he was led by the Holy Spirit into the wilderness. to be எப்படி அவர் tempted. பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். There he was empowered by the Holy Spirit. அங்கே பரிசுத்தாவின் பெலன் அவருக்கு உண்டாயிற்று. And then he says he is anointed by the Holy Spirit. பிறகு பரிசுத்தாவினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறது. When you look at all of this, எல்லாவற்றையும் நீங்கள் and பார்க்கும்போது I will tell you, you look at the Bible, all the passages of all the chapters of the Bible that are before this particular chapter, you will see nowhere, no man having the power and the presence and the anointing of the Holy Spirit and working in the way that Jesus did. வேதத்திலே இந்த அதிகாரத்துக்கு முன்னே உள்ள எல்லா பக்கங்களும் நீங்கள் வாசித்தால் இயேசுவை போல பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகத்தையும் பிரசன்னத்தையும் பலத்தையும் பெற்று வாழ்ந்த இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இல்லவே இல்லை என்பதை நீங்கள் சொல்லலாம். When Jesus walked and lived and did the work by the power of the Holy Spirit, he was the apex. He was the best of those who have had the Holy Spirit ever in history. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்தபோது பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்களே மிக சிறந்த ஒருவர் என்று சொன்னால் அது இயேசுதான். வேறு யாரும் இவரை போல பெற்றிருக்கவில்லை. In other words, no one had the Holy Spirit like him before. அதாவது இயேசுவை போல பரிசுத்த ஆவியை பெற்றவர் முன்னே யாருமே இருந்தது He was இல்லை. very specially anointed. He had the abundant measure of the Holy Spirit. It was a totally unique person. அந்த அளவுக்கு இயேசு தனித்தன்மை உள்ளவராக விசேஷமானவராக அந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். Now let's look at the continuation of his ministry. இப்போது அவருடைய ஊழியத்தின் தொடர்ச்சியை நாம் We பார்ப்போம். saw the beginning, but now let's look at the continuation. ஊழியத்தின் ஆரம்பத்தை பார்ப்போம். இப்போது அது எப்படி தொடருகிறது என்பதை You பார்ப்போம். will see that he not only began, but he continued in the power of the Holy Spirit. அவர் ஊழியத்தை பரிசுத்தாவின் பலத்தினாலே ஊழியத்தை ஆரம்பித்தது மட்டுமல்ல பரிசுத்தாவின் பலத்தினாலே தான் அதை தொடருகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். Mark chapter 1 verse 22. மார்க் 1 அதிகாரம் 22 Let me read to வசனம். you a few verses of scripture where you see how he carried forward his ministry in word and deed by the power of the Holy Spirit. இயேசுவானவர் பரிசுத்தாவின் வல்லமையினால் He was. அவர் யாருன்னு அவர் ஒண்ணுமே But சொல்லல. later we found out he was a doctor. அப்புறம் தான் கண்டுபிடிச்சா அவர் ஒரு டாக்டர். You could just tell by the way that man stood there and the way that man controlled the crowd. The man said, "Don't worry, he's all right." அவர் அங்க நின்னு ஜனங்கள்லாம் தூர போங்க ஒண்ணும் ஆகல நல்லா இருக்கான்னு சொன்ன விதத்திலே தெரிஞ்சிருச்சு. Now I can go and say, "It's all right, he's all right, don't worry." பாருங்க நானும் போய் சொல்லலாம் எல்லாம் நல்லா இருக்காரு அவரு ஒண்ணும் இல்ல கவலைப்படாதீங்கன்னு. I won't come out with that authority because I don't know that he's all right. ஆனால் I don't sound like that I really know. அந்த அளவுக்கு என்னால அதிகாரத்தோட அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அவர் நல்லா இருக்காரா இல்லையான்னு எனக்கே தெரியாது. You see, without knowing I'll be speaking. நான் தெரியாமலே பேசிக்கொண்டிருப்பேன். I'll be trying to pacify the crowd, so I'll be speaking. மக்களை கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டும் என்று நான் இதாவது பேசிட்டு இருப்பேன். And the people will sense it and they'll know it. மக்களுக்கு அது தெரிஞ்சிடும் அவங்க உணர்ந்து They கொள்வார்கள். can look at it and tell, "Well, he doesn't know about it. பார்த்த உடனே அவங்க சொல்லிடுவாங்க இந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது. He's just trying to calm us down." நம்ம அடக்க பாக்குறார். But here is the doctor. He really knows what it is. ஆனா இங்க டாக்டர் வருகிறார் அவருக்கு தெரியுது அது He என்ன really knows what condition he is in. என்ன நிலைமையில இருக்கான்னு அவருக்கு தெரியுது நல்லா. Therefore, with knowing really what he's saying, what is happening, he's saying, "Keep quiet, he'll be all right." ஆகவே என்ன நடக்குன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு என்ன சொன்னாரு அமைதியா இருங்க அந்த மனுஷன் நல்லா தான் இருக்காரு That அப்படின்னு. was the difference between the teaching that Jesus did and the teaching that the scribes did. இயேசுவின் போதனைகளுக்கும் வேதபாரருடைய போதனைகளுக்கும் இந்த வித்தியாசம் இதுதான். The scribes were teaching about the God whom they have heard about through their masters and through their professors and teachers. வேதபாரர்கள் தங்களுடைய மாஸ்டர் தங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் இவர்கள் மூலமாக தேவனை குறித்து கேள்விப்பட்டு அதை தான் பிரசங்கித்தார்கள். Like Paul studied under the feet of Gamaliel, these people have studied under great masters of law. பவுல் கமாலியுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தது போல இந்த ஆட்கள் நியாயப்பிரமாணத்திலே வல்லுனர்கள் கீழே உட்கார்ந்து படித்தார்கள். They've analyzed it, they've looked at it and criticized it and studied it. அதை ஆராய்ந்து அலசி குறை சொல்லி அந்த அளவுக்கு நன்றாய் படித்தார்கள். They know the content. என்ன இருக்குன்னு தெரியும். They can discuss it. அதை விவாதிக்க முடியும். But they do not know the God which the law revealed. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தின தேவனை அவர்கள் அறியவில்லை. They do not have a revelation of God. தேவனை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. Because when Jesus came on the scene, ஏனென்றால் இயேசுவானவர் வந்தபோது nobody seems to have had a revelation of God as the Father. யாருக்குமே தேவன் நம்முடைய பிதாவா இருக்கிற அந்த வெளிப்பாடு உண்டாயிருந்ததாக தெரியவே இல்லை.
they never thought of God as Father. தேவனை தன்னுடைய பிதாவாக அவர்கள் எண்ணவே இல்லை. That is why they were astonished when Jesus was praying to the Father. ஆகவேதான் இயேசு பிதாவிடம் ஜெபித்ததை கண்டபோது ஆச்சரியப்பட்டார்கள். They said, teach us how to pray. எப்படி ஜெபிப்பதென்று சொல்லித்தாரும் என்றார்கள். They were praying saying, God of heaven and God of earth. இவர்கள் என்ன ஜெபித்தார்கள்? வானத்திற்கும் பூமிக்கும் தேவனே, God of Abraham, God of Isaac and God of Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, God of eternity, நித்தியத்தின் தேவனே, God of all power. சகல வல்லமையும் பொருந்திய தேவனே. That's how they prayed. இப்படிதான் அவர்கள் ஜெபித்தார்கள். Because that's what they've been taught. They know God as an impersonal one who's far away, far removed, and he's transcendent and he's above all, and so he's totally different. தேவன் எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், அவரை அறிய முடியாது, பார்க்க முடியாது என்று போதிக்கப்பட்டதனாலே அந்த போதனையின் அடிப்படையிலே இப்படி எல்லாம் அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். But when Jesus taught about prayer, ஆனால் இயேசு ஜெபத்தை குறித்து he கற்றுக் said, கொடுத்த போது pray in this manner, our Father which art in heaven, hallowed be thy name. அவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. What astonished them was this thing with which he addressed the Father. He said, Father, heavenly Father, he said. அவர்களை வியப்படைய வைத்தது இதுதான். இவர் சொன்னார், பரலோக பிதாவே என்று. The difference between the scribes and the Pharisees' teaching and Jesus' teaching was that Jesus said, your heavenly Father knows what you need. This they have never heard from any scribe or Pharisee. வேதபாரகர் பரிசேயருடைய போதனைக்கும் இயேசுவின் போதனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இயேசு போதித்த போது என்ன சொன்னார்? இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரலோக பிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். He said, your heavenly Father loves you. உங்கள் பரலோக பிதா உங்களில் அன்பு கூறுகிறார் என்று சொன்னார். He said, if you evil fathers know how to give good gifts to your children, how much more your heavenly Father will give you the Holy Spirit to those that ask him. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரலோக பிதா பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். They have never heard anyone talk about God as the Father. தேவனை ஒருவர் தன்னுடைய பிதா என்று சொல்லி இதுவரை அவர்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. No revelation of that. அது குறித்த வெளிப்பாடே கிடையாது. All of a sudden they see this man who seems to know the Father. திடீரென்று பார்த்தால் பிதாவை நன்றாய் அறிந்திருக்கிறது போல ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். Speaking with authority. அதிகாரத்தோடு பேசுகிறார். When you heard him preach, you know that he knows the Father. He has come from the Father. He knows what the Father is like. He knows the Father's heart and Father's mind. அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் போதே இவருக்கு பிதாவை நன்றாக தெரியும், பிதாவிடத்தில் தான் வந்திருக்கிறார், பிதாவுடைய சிந்தை தெரியும், பிதாவுடைய இருதயம் தெரியும் என்பதெல்லாம் விளங்குகிறது. That is why they said, oh, he teaches with authority like we have never seen. ஆகவே தான் சொன்னார்கள், இதுவரை இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு பேசி நாங்கள் கேட்டதே இல்லை என்று. Authority is not just saying something loud. அதிகாரம் சொன்னா கூச்சல் போட்டு ஒன்று சொல்றது கிடையாது. No. கிடையாது. Not saying something assertively. அல்லது ஒரு மாதிரி அழுத்தி சொல்றதுல கிடையாது. Authority is knowing, really knowing and speaking. அதிகாரம் என்று சொன்னால் மெய்யாக விஷயத்தை அறிந்து பேசுவது. That's how Jesus spoke. இயேசு அப்படிதான் பேசினார். He was not talking about God, theorizing about God. He knew God and he talked about God. ஆண்டவரை குறித்து யாரோ சொல்லி கொடுத்ததை இவர் பேசல, தேவனை அறிந்திருந்து பேசினார். He is not talking some theology. His theology has become real to him. அவர் தியாலஜியை பேசவில்லை, தியாலஜி அவருக்கு நிஜமாகி இருக்கிறது. He knows this heavenly Father. பரலோக பிதாவை அறிந்திருக்கிறார். So they said, oh, we have never heard scribes teach like this. ஆகவே தான் சொன்னார்கள், வேதபாரகர் இது போல பிரசங்கம் பண்ணி நாங்கள் கேட்டதே இல்லையே. You see, when you just teach when you just teach the word of God as a subject, people are not blessed. தேவனுடைய வார்த்தையை ஒரு பாடம் போல போதித்தால் அதனால மக்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகாது. A lesson may give some information. பாடம் சொல்லி கொடுக்கும்போது சில தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். They may be interested in that information. அந்த தகவல்களிலே ஒருவேளை அவர்கள் ஆர்வம் காட்டலாம். But if you know the Father well, ஆனால் பிதாவை நன்றாய் அறிந்திருந்தால், and if you know the things that the word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற காரியங்களை அறிந்திருப்போம் என்றால், and if you know that it is real, அது நிஜம் என்பதை அறிந்திருப்போம் என்றால். Sunday nights I was talking about how the Holy Spirit makes it real. ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே எப்படி ஆவியானவர் இவற்றை நிஜமாக்குகிறார் என்பதை தான் நான் பேசி வருகிறேன். Telling the people that spiritual things are not as real to us as physical things, because we can tell the physical things, we can see the physical things and know that it's real. இந்த கண்களினாலே காண்கிற காரியங்களை போல ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு அவ்வளவு நிஜமாக இல்லை என்பதை தான் நான் சொல்லி வருகிறேன். ஏனென்றால் கண்களினால் நாம் பார்க்கிறோம், ஆகவே நம்மால் நம்ப முடிகிறது. இது ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடியாதனாலே அவை அவ்வளவு நிஜமா இல்லை நமக்கு. I can tell that he is here. இவர் இங்க இருக்கிறார் என்று என்னால் சொல்ல முடியும். But God is here also. ஆனால் தேவன் இங்க இருக்கிறார். The fact that he is here is so real, but the fact that God is here
If I tell you, some of you will believe, some of you may not believe. இவர் இங்க இருக்கிறான்னு சொன்னா அது உங்களுக்கு நிஜமாய் தோன்றும், நம்பலாம். ஆனால் தேவன் இங்க இருக்கிறான்னு சொன்னால் சிலருக்கு அது நிஜமா இருக்காது, சிலர் அதை நம்ப மாட்டீர்கள். Because one is physical and the other is spiritual. ஏனென்றால் ஒன்று கண்களினால் காணக்கூடியதா இருக்கிறது, இன்னொன்று ஆவிக்குரியதா இருக்கிறது. And the Holy Spirit is called the Spirit of truth. ஆவியானவர் சத்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறார். Why? ஏன்? In what way is he the Spirit of எந்த truth? விதத்தில் அவர் சத்திய ஆவியானவராய் இருக்கிறார்? Why is he called the Spirit of truth? ஏன் அவர் சத்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறார்? He takes that which is spiritual, the unseen, the hard to understand, and makes it as real or even more real than the physical. காண முடியாததை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியத்தை எடுத்து கண்களினால் கண்டு புரிந்து கொள்ளுகிறோமே, அவற்றை விட அதிக நிச்சயமாக நிஜமாக அவர் நமக்கு அதை ஆக்குகிறார். When that happens, அது நடக்கும்போது you begin to believe the word more than what you see. நீங்கள் கண்களினால் பார்க்கிறதை விட வசனத்தை அதிகம் நம்ப You ஆரம்பிப்பீர்கள். see you're sick, உங்களுடைய நோயை பார்ப்பீர்கள், but then you believe that you're healed. அதே சமயத்தில் நான் சுகமானேன் என்பதை நம்புவீர்கள். The fact that you're healed becomes more real to you than the fact that you're sick. சொல்லப்போனால் நீங்கள் வியாதியா இருக்கிற அந்த உண்மையை விட நீங்கள் குணமானீர்கள் என்ற அந்த சத்தியம் உங்களுக்கு அதிக நிச்சயமா இருக்கும். People will think you're crazy. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சவங்க நினைப்பாங்க மக்கள். They'll say, you're sick, can you see it? கேட்பாங்க, வியாதியா இருக்கே தெரியலையா? But you are seeing something that cannot be seen, and that is very real to you. ஆனா நீங்களோ காண முடியாத ஒன்றை பார்க்கிறீர்கள், அதுதான் உங்களுக்கு அதிக நிஜமா இருக்கிறது. Elisha's servant one morning was so afraid, he came in and said, Master, the enemy army has surrounded us with their horses and வேலைக்காரன் ஒரு நாள் பதட்டத்தோடு வந்து சொல்லுகிறான், எஜமானே இதனுடைய சேனைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று. And Elisha looks out and he sees the horses and chariots of God. எலிசா அவன் பார்க்கும்போது தேவனுடைய சேனைகளை, ரதங்களை, குதிரைகளை பார்க்கிறான். And he prayed for this man to have his eyes opened so he can see them. இவனும் அதை பார்க்கும்படி உன்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறான். If you are seeing only the chariots and horses of the enemy, you'll be afraid. எதனுடைய ரதங்களையும் குதிரைகளையும் மட்டுமே நீங்கள் பார்த்தால் பயப்படுவீர்கள். If you see the chariots of God surrounding you, then a great boldness comes upon you. ஆனால் தேவனுடைய ரதங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும். This is the difference. இதுதான் வித்தியாசம். And this is how Jesus taught. இயேசு இப்படி தான் போதித்தார். Scribes taught in such a way that the people did not find the spiritual truth become real to them. வேதபாரகர் போதித்த போது அந்த போதனை மக்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை நிஜமாக்கி கொடுக்கவில்லை. They can understand that he was saying something, ஏதோ சொல்லுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. but they are not able to see that it is real. ஆனால் அது நிஜம் என்பதை அவர்களால் பார்க்க They are முடியவில்லை. not able to grab it, they are not able to believe it, they are not able to experience it. அதை பற்றிக்கொள்ளவோ விசுவாசிக்கவோ அனுபவிக்கவோ மக்களால் முடியவில்லை. But when Jesus was teaching it, the hard to understand thing all of a sudden becomes very real. ஆனால் இயேசு அதை போதிக்க ஆரம்பித்த போது புரிந்து கொள்ள கடினமாய் இருந்த காரியங்கள் மிக சுலபமாய் மாறி போயிற்று. Authority. அதிகாரம். Because the Holy Spirit was in him, enabling him to do that. ஏனென்றால் அப்படி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உள்ளே இருந்து உதவி செய்தார். John chapter 6. யோவான் 6 ஆம் அதிகாரம் சொல்லுவோம். Let me read to you verse 63. 6:63 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Jesus said, it is the spirit who gives life, the flesh profits nothing. The words that I speak to you are spirit and they are life. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று இயேசு இங்கே சொல்கிறார். You see, because of the Holy Spirit's power in him and his ministry that was done by that power, the words that he was speaking were giving life to people that heard. இயேசுவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்ததனாலே அவருடைய ஊழியத்திலே இயேசுவானவர் பேசின வார்த்தைகள் மக்களுக்கு ஜீவனை அளிக்கக்கூடிய வார்த்தைகளா இருந்தது. The teaching was life giving teaching. அவருடைய போதனைகள் ஜீவனை கொடுக்கிற போதனைகளா இருந்தது. The people sat under his words, they were strengthened, they were built up. அவருடைய வார்த்தையின் கீழே உட்கார்ந்த மக்கள் கட்டி எழுப்பப்பட்டார்கள், பலப்படுத்தப்பட்டார்கள். The words worked in their hearts. வசனம் அவருடைய உள்ளங்களிலே கிரியை செய்தது. It was spirit and life, it was quickening them with strength. அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருந்து பலத்தை அவர்களுக்கு உயிர்ப்பித்து There was கொடுத்தது. a difference in the way that Jesus ministered. இயேசு ஊழியம் செய்த விதத்தில் ஒரு வித்தியாசம் இருந்தது. They sat there where Jesus taught, and when they got up and went, they were all that much better because the word had gone into them. இயேசு போதித்த இடத்திலே உட்கார்ந்தார்கள். போதனை முடித்து எழுந்து போன பிறகு அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர்ந்தார்கள். ஏனென்றால் வசனம் உள்ளே சென்று எதையோ செய்தது. Not just the word, but life. வெறும் வசனம் அல்ல, ஜீவன் உள்ளே சென்றது. Life from the word was ministered to them. வசனத்தில் இருந்த ஜீவன் அவர்களுக்கு ஊழியம் செய்யப்பட்டது. That's the difference. அதுதான் வித்தியாசம். Turn with me to Luke chapter 5. லூக்கா 5 ஆம் அதிகாரம் சொல்லுவோம். Verse 17. 5:17. It happened on a certain day as he was teaching that there was Pharisees and teachers of the law sitting by, who had come out of every town of Galilee, Judea and Jerusalem, and the power of the Lord was present to heal them. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற போது
கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. See, he was there, he was teaching, and it says the power of the Lord was present to heal them. பாருங்கள், இயேசு அங்கே உபதேசித்துக் கொண்டிருந்த போது மக்களை குணமாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று There சொல்லுகிறது. was a power there. அங்கே ஒரு வல்லமை இருந்தது. That is when they brought this man and they could not bring him in, and they bring him in through the roof. அப்பொழுதுதான் கொண்டு வந்த மனுஷனை இயேசுக்கு முன்னாலே கொண்டு போக முடியாமல் கூரையை பிரித்து உள்ளே இறக்கினார்கள். Bedridden. படுத்த படுக்கையா இருக்கான். And Jesus tells him to get up, take up his bed and walk. எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று இயேசு அவனை பார்த்து சொல்கிறார். And the man was healed and walked that day. அந்த மனிதன் சுகமாகி அன்றைக்கு எழுந்து நடந்து போயிட்டான். But notice that phrase, the power of God was there to heal. ஆனால் மக்களை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்பதை கவனியுங்கள். The power of God was there. கர்த்தருடைய வல்லமை அங்க இருந்தது. It was not just an ordinary meeting, the power of God was there. இது ஒரு சாதாரண கூட்டம் அல்ல, தேவனுடைய வல்லமை அங்க இருந்தது. That's the difference that the Holy Spirit made in his life. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு வித்தியாசத்தை தான் அவருடைய வாழ்க்கையில உண்டாக்கினார். The power of God was there to heal. மக்களை குணமாக்கும்படி தேவனுடைய வல்லமை அங்கே விளங்கிற்று. You see what a wonderful difference that is. இது எவ்வளவு அற்புதமான ஒரு வித்தியாசம் என்பதை கவனியுங்கள். Turn with me to Matthew chapter 12 verse 28. மத்தேயு 12:28க்கு நாம் செல்வோம். Again we see there மறுபடியும் என்ன பார்க்கிறோம்? how the Holy Spirit made the difference. எப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார் என்பதை பார்க்கிறோம். Some people were accusing Jesus of casting out demons by a greater demon, Beelzebub. சிலர் பெரிய பிசாசாகிய பெயல்செபூலை கொண்டு இயேசு பிசாசுகளை துரத்துகிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். Look at what Jesus says. இயேசு என்ன சொல்றார் பாருங்க. If I cast out demons by the Spirit of God, surely the kingdom of God has come upon you. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. He says, no, I am not casting out the devil by Beelzebub, I am casting it out by the power of the Holy Spirit. இயேசு சொல்லுகிறார், பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்தவில்லை, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே துரத்துகிறேன். It's by the power of the Holy Spirit I am doing it. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தான் அதை செய்கிறேன். Jesus did the works that he did by the power of the Holy Spirit. இயேசு தாம் செய்த காரியங்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பலத்தினாலே செய்தார். He himself says it. அவரே அதை சொல்லுகிறார். That I cast out the devil by the power of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். And Acts chapter 10 verse 38. அப்போஸ்தலர் 10:38 It's a very important verse. முக்கியமான ஒரு வசனம் இது. This is probably the key verse. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்று நாம் சொல்லலாம். Peter, who has been with Jesus throughout his ministry, இயேசுவுடைய ஊழிய நாட்கள் எல்லாம் இயேசுவோடு இருந்த பேதுரு knows Jesus better than any other man. மற்ற எந்த ஒரு மனுஷனை காட்டிலும் இயேசுவை நன்றாய் அறிந்திருந்தவன் இவன். Seen Jesus at work. இயேசு கிரியை செய்கிறதை பார்த்திருக்கிறான். He says how God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, who went about doing good and healing all who were oppressed by the devil, for God was with him. பேதுரு சொல்லுகிறான், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். Peter now certifies about how Jesus was doing the miracles. He says God anointed Jesus of Nazareth. இயேசு எப்படி அற்புதங்களை செய்தார் என்று பேதுரு விளக்குகிறான். நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். Holy Spirit gave him power. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வல்லமையை He was கொடுத்தார். anointed by the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். That is why he went about doing good, healing all that were oppressed, healing all that were sick and were oppressed of the devil. ஆகவேதான் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். So Jesus not only began his work with the power of the Holy Spirit, he continued and went on doing the work by the power of the Holy Spirit. ஆகவே இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது மட்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் ஆரம்பிக்கவில்லை, ஊழியத்தை தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால தான் செய்து வந்தார். His entire ministry was done by the power of the Holy Spirit. அவருடைய ஊழியம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே செய்யப்பட்டதாகும். And his entire ministry throughout his lifetime was an attack, ongoing attack of the power of the devil. அது மட்டுமல்ல, அவர் ஊழியம் செய்த நாளெல்லாம் பிசாசுடைய வல்லமையை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தார். See, that is why we need the power of the Holy Spirit. ஆகவே தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. Why do we need to work by the power of the Holy Spirit? ஏன் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு நாம் ஊழியம் செய்ய வேண்டும்? Because the devil is working and the power of the devil is at work in this world. ஏனென்றால் பிசாசு வேலை செய்கிறான், பிசாசுடைய வல்லமை இந்த உலகத்தில் வேலை செய்கிறது. Spiritual forces are at work. ஆவிக்குரிய சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. You see the world and all that is happening there, you cannot explain it, but
without this thing. உலகத்தில் நடக்கிற சகல காரியங்களை பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை கொண்டு தான் அவைகளுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். It is not normal people who behave the way they are behaving today. வழக்கமாக மக்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள்கிறார்களே அதுபோல நடந்து கொள்ள மாட்டார்கள். Any person with a sensible mind will not do things that you see people do today. கொஞ்சமாவது புத்தி இருக்கிற ஒரு ஆள் இன்றைக்கு நாம் மக்கள் செய்கிறதை பார்க்கிறோமே அதையெல்லாம் செய்ய மாட்டான். There is evidence everywhere as we look around and see people and how they live. There is evidence everywhere that the powers of the devil are at work. இன்றைக்கு மக்களையும் அவர்கள் வாழ்கிற விதத்தையும் பார்க்கும்போது பிசாசுடைய சக்திகளும் கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். That is why people are like this. ஆகவே தான் மக்கள் இப்படி இருக்கிறார்கள். That is why the world is like that. ஆகவே தான் இந்த உலகம் இப்படி இருக்கிறது. Now we cannot do the ministry with our power. ஊழியத்தை நம்முடைய வல்லமை கொண்டு நாம் செய்ய முடியாது. Not just with our education. அல்லது நம்முடைய கல்வியை கொண்டு செய்ய முடியாது. Not with just our knowledge. அல்லது நம்முடைய அறிவை கொண்டு செய்ய முடியாது. Not just with our human resources. அல்லது நம்முடைய மனித வளங்களை கொண்டு செய்ய முடியாது. Sure, we have to use our mind, we have to use our resources and all that, but it's not just with that we can do it. நம்முடைய மனத்தையும் நம்முடைய வளங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவற்றை கொண்டு மாத்திரம் செய்ய முடியாது. It needs a power that is beyond us. நம்முடைய சக்திக்கும் வல்லமைக்கும் மிஞ்சி ஒரு வல்லமை தேவை. We are not up against the physical opposition. நாம் கண்களினால் காண்கிற சக்திகளோடு கூட போராடுகிறதில்லை. Paul says it in Ephesians chapter 6. பவுல் அதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். He says we are not warring against flesh and blood. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறதில்லை என்று But சொல்லுகிறார். against principalities and powers and mights and dominions in heavenly places. மாறாக துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். We are in a battle against a spiritual force that is at work. இக்கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சக்திகளோடு கூட நாம் போராடி The கொண்டிருக்கிறோம். world is full of that spiritual force. இந்த உலகம் அந்த ஆவிக்குரிய சக்தியினாலே நிறைந்து The devil and his demonic powers are at work. பிசாசும் அவனுடைய சேனையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. And that is why we need another spiritual force and power, and that is the power of the Holy Spirit. ஆகவே தான் நமக்கு இன்னொரு ஆவிக்குரிய சக்தி வல்லமை தேவை. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. And Jesus was constantly assaulting and attacking the spiritual powers of his day. இயேசுவானவர் அவருடைய நாட்களிலே இந்த ஆவிக்குரிய சக்திகளை தொடர்ந்து எதிர்த்து தாக்கிக் கொண்டு நாசம் பண்ணி கொண்டிருந்தார். The demons cried out saying, "Why have you come? பிசாசுகள் கதறிட்டு ஏன் நீர் வந்தீர் என்று. Why are you come so early?" ஏன் இவ்வளவு சீக்கிரமாய் வந்து விட்டீர். They trembled at his presence. அவருடைய பிரசன்னத்தை கண்டு நடுநடுங்கின. His whole ministry was an attack against the devil. அவருடைய ஊழியமே பிசாசின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு One தாக்குதல் தான். time while he was healing a deaf and dumb person, ஒருமுறை ஊமையும் செவிடுமான ஒருவனை அவர் குணமாக்கி கொண்டிருந்தார். he said, "How can you?" He said, "A strong man has got his goods, and he keeps them safe with his weapons." அப்போது அவர் சொன்னார், பலவான் தன்னுடைய ஆயுதம் தன்னுடைய பொருட்களை எல்லாம் ஆயுதங்களை கொண்டு பத்திரமாய் பாதுகாத்து வருகிறான். He is referring to the devil and his work. அவர் பிசாசையும் கிரியைகளையும் அங்கே குறிப்பிடுகிறார். He's got the people as his captives. மக்களை அவன் சிறை கைதிகளாய் He's வைத்திருக்கிறான். got them bound. அவளை கட்டி He's வைத்திருக்கிறான். got them bound with sin and sickness and curses. பாவத்தினாலும் சாபங்களினாலும் வியாதிகளினாலும் அவளை கட்டி The வைத்திருக்கிறான். people are the goods that he has in hold, பிசாசுடைய பொருட்கள் என்பது மக்கள்தான். and the devil is holding them and will not let them go. இந்த மக்களை பிசாசு பிடித்து வைத்துக் கொண்டு போக விட மறுக்கிறான். And there is no captive that is there as the captive of the devil that can free himself from the hands of the devil. பிசாசுடைய சிறைப்பட்டு இருக்கிற ஒருவராவது அவனுக்கு விடுதலையாகி வரவே முடியாது. No one has any power against this great spiritual power. இந்த மாபெரும் ஆவிக்குரிய சக்திக்கு எதிராக யாருக்குமே வல்லமை இல்லை. But then Jesus said, "A greater than this strong man, another one who's stronger than this strong man came and plundered him." பிறகு இயேசு சொல்லுகிறார், அவனிலும் பலவான் வந்து அவனை மேற்கொண்டான் என்று. That is him. அதுதான் இயேசு. That is Jesus. அதுதான் இயேசு. He comes and plunders. அவர் வந்து அவனை He மேற்கொள்ளுகிறார். takes away his weapons. அவனுடைய ஆயுதங்களை பறித்துக் கொள்ளுகிறார். He drives him out and he paralyzes him. அவனை வெளியே துரத்தி விட்டு அவனை செயலற்று போக Then பண்ணுகிறார். only he delivers பிறகுதான் அவர் விடுவிக்கிறார் the people that are captive. சிறைப்பட்டு இருக்கிற மக்களை. Ministry today is like that. இன்றைக்கு ஊழியமும் அப்படிதான் இருக்கிறது. Ministry today is where we have to come up against the spiritual powers. இன்றைக்கு ஊழியம் என்பது ஆவிக்குரிய சக்திகளுக்கு எதிராக நாம் வர வேண்டிய ஒரு That காரியமா is why it இருக்கிறது. cannot be done with human power. ஆகவேதான் மனிதனுடைய சக்தியை கொண்டு அதை செய்ய முடியாது. That is why the Bible says it is not by might and it is not by power, not by might, but by my spirit, saith the Lord. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. Power and might is referring to human power and human might. பராக்கிரமும் வல்லமை என்பது மனிதனுடைய பராக்கிரமம் மனிதனுடைய வல்லமை குறிக்கிறது. We cannot by governmental power change the world. அல்லது அரசாங்கத்தின் வல்லமை கொண்டு உலகத்தை மாற்றி விட முடியாது. These powers are nothing. இந்த சக்திகள் எல்லாம் ஒன்றுமே It கிடையாது. cannot change a man. அவைகள் ஒரு மனிதனை கூட மாற்ற முடியாது. Sure, it punishes a man for doing something wrong.
அது ஒருத்தன் தப்பு செய்யும்போது தண்டிக்கிறது என்னமோ உண்மைதான். That is all it can do. அவ்வளவுதான் செய்ய முடியும். It cannot transform a person. ஆனால் ஒரு மனிதனை அதனால் மாற்ற முடியாது. It cannot deliver a person. ஒரு மனிதனை விடுதலை ஆக்க முடியாது. Deliver him from the powers of sin and Satan. பாவம் பிசாசுடைய வல்லமையிலிருந்து ஒருவனை விடுதலை ஆக்க முடியாது. No power in this world is able to do that. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியும் அதை செய்ய முடியாது. That is why it is said it is not by might nor by power. ஆகவே தான் வசனம் சொல்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. It is by my spirit saith the Lord. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். It is only by the power that comes by the Holy Spirit that we can do it. பரிசுத்த ஆவியினாலே வருகிற அந்த வல்லமை கொண்டு தான் நாம் அதை செய்ய முடியும். That is why we need the Holy Spirit. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தேவை. That is why every single person here needs the power of the Holy Spirit. ஆகவே தான் இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. To live successfully against the devil, taking victory over the devil in your life. உங்கள் வாழ்க்கையிலே பிசாசை எதிர்த்து நின்று வாழ்ந்து அவன் மீது வெற்றி காண்பதற்கு. And to do the work that God has ordained you. அது மட்டுமல்ல தேவன் நீங்கள் செய்யும்படி நியமித்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு. You want to live successfully? நீங்கள் வெற்றிகரமாய் வாழ விரும்புகிறீர்களா? You want to be victorious over the devil? பிசாசை ஜெயித்து வாழ விரும்புகிறீர்களா? Want to be able to use the word effectively? வசனத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்த விரும்புகிறீர்களா? You want to defeat the devil? பிசாசை தோற்கடிக்க விரும்புகிறீர்களா? You want to do a mighty work? பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறீர்களா? You want to deliver other people? மற்றவர்களை விடுதலை ஆக்க விரும்புகிறீர்களா? Bring other people to Jesus? மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வர விரும்புகிறீர்களா? You want to pray for sick people? வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறீர்களா? You want to pray for the demon possessed people? பிசாசு பிடித்த மக்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறீர்களா? You want to bring them out of the clutches and the power of Satan? பாவம் பிசாசு இவற்றின் பிடியிலிருந்து அவளை வெளியே கொண்டு வர விரும்புகிறீர்களா? The power of the Holy Spirit is the thing that we need. அதற்கு நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியின் வல்லமை. That is what the life of Jesus teaches us. இயேசுவின் வாழ்க்கை அதை தான் நமக்கு போதிக்கிறது. Jesus did all of his ministry by the power of the Holy Spirit. இயேசு தாம் செய்த ஊழியத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தான் செய்தார். If he himself needed it, how much more do we? அவருக்கே அது தேவைப்பட்டது என்று சொன்னால் நமக்கு அது எந்த அளவுக்கு தேவையா? Shall we all stand together? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Next week we are going to talk about the coming of the Holy Spirit. அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியின் வருகை குறித்து நாம் பார்க்க போகிறோம். I'm going to talk we've finished talking about Jesus now. இயேசுவை குறித்து இப்போது பேசி முடித்து விட்டோம். But this same Jesus who worked in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு கிரியை செய்த இதே இயேசுவானவர். He at the end of his life on this earth began to talk about the Holy Spirit who's going to be given to every person who believes. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த கடைசி நாட்களிலே விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் என்பதை குறித்து போதித்தார். In other words, he's talking about the power that I've got, the anointing that I got, you can have also, because I'm going to go send the Holy Spirit and you can have the same power. அதாவது இயேசு என்ன சொல்கிறார், நான் போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்ப போகிறேன், ஆகவே எனக்குள்ள இருக்கிற இதே அபிஷேகத்தை இதே வல்லமை நீங்களும் பெற்று அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறார். So that you can live like me. அப்பொழுது நீங்களும் என்னை போல வாழ முடியும். And you can do the works that I have done. நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்ய முடியும். That is what we're going to talk about. அதை குறித்து தான் பேச போகிறோம். How that he talks about the coming of the Holy Spirit to be given to all of us. எப்படி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுக்கப்படுவார் என்று அவர் சொல்கிறார். Until that point, Jesus was the one who received the Spirit in the greatest abundance, and the greatest work of the Holy Spirit was done in his life. அதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் பெற்றிருந்தது இயேசு மட்டுமே. அவர் மூலமா இயேசு மிகப்பெரிய காரியங்களை செய்து முடித்தார். No one has ever had the Holy Spirit like Jesus. இயேசுவை போல பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தவர்கள் யாருமே கிடையாது. But now he says you're going to have it. ஆனா இப்போ இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அதை பெற போகிறீர்கள். You're going to have it. நீங்கள் பெற போகிறீர்கள். You are going to have. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். I'm going to send the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்ப போகிறேன். He will come upon you. அவர் உங்கள் மேல் வருவார். You will be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்படுவீர்கள். Yes, he has been with you, but he'll be in you. அவர் உங்களோடு கூட இருந்தார், ஆனால் இனி உங்களுக்குள்ளே இருப்பார். He'll work in the same way that he is working in me. என்னிலே எப்படி கிரியை செய்கிறாரோ அதே போல உங்களிலும் கிரியை செய்வார். Because what we do today is nothing but the work of Jesus. ஏனென்றால் இன்றைக்கு நாம் செய்கிறது இயேசு செய்த அதே வேலையைதான். What Jesus will do in physical body here, we as the body of Christ is doing. இயேசு இப்போது சரீர பிரகாரமாக இங்க இருந்தால் என்ன செய்வாரோ அதே காரியத்தை தான் அவருடைய சரீரமாகிய நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். All of us together all over the world, the body of Christ is like the body is like Jesus himself ministering. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பது இயேசுவே இந்த உலகத்தில் ஊழியம் செய்வது போல தான் இருக்கிறது. Amen. Amen. And we do it in the power of the Holy Spirit. அதை பரிசுத்தாவின் பலத்தினாலே நாம் செய்கிறோம். A church that is filled with the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் பலத்தினாலே வல்லமையினாலே நிறைந்திருக்கிற சபை. Doing the work of the holy work of God. தேவனுடைய வேலையை செய்கிற சபை. Let us all lift up our hands and thank God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Oh, may our hearts desire and hunger
this power and the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் நம்முடைய உள்ளங்கள் வாஞ்சிக்கட்டும் தாகமாய் How இருக்கட்டும். can anyone say, I don't need this? இது எனக்கு தேவையில்லை என்று எப்படி ஒருவரால் சொல்ல முடியும்? How can anyone consider this a light matter? எப்படி ஒருவரால் இது ரொம்ப லேசான ஒரு காரியமாய் கருத முடியும்? How can anyone say this is not so important? அல்லது இது ரொம்ப முக்கியமே கிடையாது என்று எப்படி ஒருவர் சொல்ல முடியும்? How can we be victorious without the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் எப்படி நாம் வெற்றிகரமாய் இருக்க முடியும்? How can it be possible? அது எப்படி சாத்தியமாகும்? Oh, may our hearts desire. நம்முடைய உள்ளங்கள் அதை வாஞ்சிக்கட்டும். Thirst is important. தாகம் மிக முக்கியம். May the hearts desire and thirst. உள்ளங்கள் இதை வாஞ்சிக்கட்டும், இதன் மீது தாகம் கொள்ளட்டும். Because I guarantee you, if you thirst, you will be filled. நீங்கள் தாகமாய் இருக்கும்போது நிரப்பப்படுவீர்கள் என்று எனக்கு நிச்சயம் தெரியும். If you are thirsty, நீங்கள் தாகமாய் இருந்தால், I tell you, my friend, you will be filled. நான் உங்களுக்கு சொல்லட்டு நண்பர்களே, நீங்கள் If you are நிரப்பப்படுவீர்கள். not filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரம்பி இல்லை என்றால், if you are thirsty, நீங்கள் தாகமாய் இருக்கிறீர்கள் என்றால், that's the person that will be filled. அப்படிப்பட்ட மனிதர் தான் நிரப்பப்படுவார். In the weeks to come, we will pray for people to be filled with the Holy Spirit. வரப்போகிற வாரங்களிலே மக்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். But you can be filled even as you continue to hear the teaching and you ask God to do that for you. ஆனால் இந்த போதனைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது, தேவனே என்னை நீர் நிரப்பும் என்று நீங்கள் ஜெபித்தால் நிச்சயம் You நிரப்பப்படுவீர்கள். open your hearts. நீங்கள் உள்ளங்களை திறந்து May கொடுங்கள். the Spirit of God come and fill you. தேவ ஆவியானவர் வந்து உங்களை நிறைக்கட்டும். May your heart be full of thirst. உங்களுடைய உள்ளங்கள் தாகத்தினால் May நிறைந்திருக்கட்டும். there be a longing. ஒரு வாஞ்சை இருக்கட்டும். Oh, hallelujah. ஹalleluya. Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Lord.